Hi friends, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா பேங்கிங்ல மெயின்ஸ் லெவல் அரித்மெட்டிக் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நேத்து பார்த்த ஹோம்வொர்க் பார்த்துடலாம். நம்ம இப்போ ஹோம்வொர்க் சம் பார்க்கலாம். Ravi invested rupees R in a scheme offering a compound interest of 15% per annum compounded annually and 80% of rupees are investing another scheme offering simple interest of 28%. If difference between interest earned from both schemes after 2 years is 950, then find the value of R ன்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த R 100 R ன்னு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க 15% காம்பவுண்ட் ஆனுவலின்னு சொல்றாங்களா? எத்தனை வருஷத்துக்கு? 2 இயர்ஸ்க்கு. சரிங்களா? 2 இயர்ஸ்க்கு. அப்ப 15% னா 32.25 R வந்து இன்ட்ரெஸ்டா நமக்கு கிடைச்சிருக்கும். அடுத்து அதுலயே 80% R. அப்ப 80 R வந்து 28% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அப்போ 56% வந்திருக்குமா? 56% வந்திருக்கும். இது 44.8 R ன்னு வந்திருக்கும். 44.8 R ன்னு வந்திருக்கும். ரைட், இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் பாருங்க. 8ல இருந்து 25 போச்சு அப்படின்னா 0.55 இருக்கும். 0.55 R இருக்கும். இப்போ 44ல இருந்து 32 போச்சுன்னா 12 இருக்கும். அப்ப 12.55 R தான் 950. நமக்கு என்ன கேட்குறாங்க? வேல்யூ ஆஃப் R கேட்குறாங்க. நம்ம அதை 100 R ன்னு எடுத்திருப்போம். 100 R எவ்வளோன்னு சொல்லி பார்க்கணும். இப்போ இந்த 12.5ன்னு ரஃபாக எடுத்துப்போம். 12.5னா 2க்கு 25 வரும், 7க்கு 6, 7க்கு வந்து 87.5ன்னு வரும். அப்போ பேலன்ஸ் இங்கே வந்து 7.5ன்னு இருக்கும். ஆல்மோஸ்ட் ரஃபாக 750 எடுத்துக்கிட்டா கூட 5ன்னு வரும். அப்போது இதோட அப்ராக்சிமேஷன் வேல்யூ 75 × 100 நம்ம எடுத்தோம் அப்படின்னா 7500க்கு நியரஸ்டாக இருக்கணும். ஸோ அப்ராக்சிமேஷனாக 7500க்கு நியராக இருக்கணும். அது ஆப்ஷன்லேயே இருக்காது. ஸோ நன் ஆஃப் தீஸ். ஃபிஃப்த் ஆப்ஷன். இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 570 ml of mixture X contains milk and water in the ratio of 12:7 respectively, while 1000 ml of mixture Y contains milk and water in the ratio of 13:12 respectively. If 50% of mixture X and 20% of mixture Y mixed in a new jar, then find the ratio of milk to water in the new jarல இருக்கக்கூடிய milk to waterக்கு ரேஷியோ தான் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸோட டோட்டல் கெப்பாசிட்டி எவ்வளோ? 570. அதோட ரேஷியோ என்னது? 12:7. 12:7னா டோட்டலாக 19 வருது. 19 தான் 570னா ஒன்னோட வேல்யூ 13 வரும். ஒன்னோட வேல்யூ 30. அப்போ இதில் மில்க் எவ்வளோ இருந்திருக்கும்? 360 இருந்திருக்கும். இதில் வாட்டர் எவ்வளோ இருந்திருக்கும்? 210 இருந்திருக்கும். ரைட், அடுத்து பாருங்க மிக்சர் ஒய். மிக்சர் ஒய் பாருங்க, இதோட ரேஷியோ வந்து 13:12 கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து இதில் எவ்வளோ? 1000 ml இருக்கு. இது ஆட் பண்ணீங்கன்னா 25. இந்த 25ங்கிறது தான் 1000 அப்படின்னா ஒன்னோட வேல்யூ என்ன வரும்? 14 வரும். ஸோ ஒன்னோட வேல்யூ 14 வரும். அப்போ 13ஓட வேல்யூ என்னது? 4 × 13 52 வரும். அப்போ 520. அடுத்து 4 × 12 48ன்னு வரும். 480. இப்போ அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, if 50% of mixture X and 20% of mixture Y mixed in a new jar, then find the ratio of milk to water in the jar ன்னு கேட்குறாங்க. இப்போ மிக்சர் எக்ஸ்ல இருந்து 50% போதா? 50% போகுது. அப்போ இதில் எவ்வளோ மில்க் போயிருக்கும் அப்படின்னா, மில்க் இதில் 180 போயிருக்கும். வாட்டர் எவ்வளோ போயிருக்கும்? 105ன்னு போயிருக்கும். இது எக்ஸ்ல இருந்து. அடுத்து ஒய்ல இருந்து எவ்வளோ போகுது? 20% ஆஃப் மிக்சர் ஒய் போகுது. இப்போ 520 இருக்கு, அதில் 20% 104 is to 480 இருக்கு, அதில் 20% 96. இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நியூ ஜாரில் இருக்கக்கூடிய மில்க் அண்ட் வாட்டருக்கு ரேஷியோ கேட்குறாங்க. இப்போ டோட்டல் பார்த்தோம் அப்படின்னா இது 284. இதில் வந்து 201. அப்போ நியூ ஜாரில் இருக்கக்கூடிய மில்க்கும் வாட்டருக்கும் ரேஷியோ எவ்வளவு? 284:201. செகண்ட் ஆப்ஷன். அடுத்து நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். X and Y entered into a business by investing ₹3,000 and ₹4,000. After 3 years, Y increased his investment by ₹1,000 and Z entered investing ₹6,000. After 2 more years, X increased his investment by 50%,
while Z decreased his investment by 50%. If total profit earned at the end of 8 years is rupees 69,200, then find the profit share of Y அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ பாருங்க, இது மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல எடுத்த உடனே டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஃபர்ஸ்ட் பார்த்துருங்க. டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 3,000, 4,000, அடுத்து Z வராது 6,000. அப்போ இதுக்கு மூணுக்குமே டேரெக்டாக இங்கேயே ரேஷியோ எடுக்க முடியுமான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸு, ஒய், இசட்னு 3 பேர் இருக்கிறாங்க. இப்போ எவ்வளோ போடுறாரு? 3,000. அப்போ உன்னோட வேல்யூ 1000ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஒய் 4,000 போடுறாரு, இசட் வந்து 6,000ன்னு போடுறாரு. சரிங்களா? இப்போ பாருங்க, இவர் எடுத்த உடனே போடல. ஃபர்ஸ்ட் இனிஷியலாக இவங்க 2 பேர் தான் பிகினிங்கில் போடுறாங்க. இவர் கொஞ்சம் வருஷம் கழிச்சு தான் வராரு. அப்போ எத்தனை வருஷம் கழிச்சு வராருன்னு சொல்லி நம்ம தான் நோட் பண்ணி வைக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, எக்ஸ் அண்ட் ஒய் 3,000, 4,000 போடுறாங்க. ஆஃப்டர் 3 years ஒய் இன்க்ரீஸ் ஹிஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பை 1,000. அப்போ 3 years கழிச்சு ஒய் என்ன பண்றாரு? 1,000 இன்க்ரீஸ் பண்றாரு. அப்போ அது 5 ஆகும். அடுத்து பாருங்க, அண்ட் இசட் என்டர்ட் இன்வெஸ்டிங் ₹6,000. அப்போ இசட் எப்போ வர்றாங்க? 3 years கழிச்சு தான் வர்றாங்க. ஸோ அப்போ நம்ம இங்கே -3 நோட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஃபைனலாக எத்தனை இயர்? இதில் 8 year. அப்போ இவங்க டோட்டலாக எத்தனை வருஷம் இருந்திருப்பாங்க? 5 years இருந்திருப்பாங்கன்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். ரைட். அடுத்து பாருங்க, ஆஃப்டர் 2 more years எக்ஸ் இன்க்ரீஸ்ட் ஹிஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பை 50%. இப்போ ஆல்ரெடி 3 years அண்ட் ஆஃப்டர் 2 more yearsனா டோட்டலாக 5 years கழிச்சு தான் அவங்க என்ன பண்ணுறாங்க? 50% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போ 4.5 அப்படின்னு ஆகும். அதே டைமில் வைல் இசட் டிக்ரீஸ் ஹிஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பை 50%. இப்போ இசட்டுக்கு இங்கே நம்ம 5 போட்டக்கூடாது. இது ரெண்டும் சேம் டைமில் தான் நடக்குது. எக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுற டைமில் தான் இசட்டும் டிக்ரீஸ் பண்ணுறாங்க. ஆனால் இசட்டு 3 வருஷம் கழிச்சு தான் வந்திருக்காரு. அப்போது இவர் எத்தனை வருஷம் தான் இருந்திருப்பாரு? 2 years தான் இருந்திருப்பாரு. 2 years கழிச்சு என்ன பண்ணுறாரு? 50% டிக்ரீஸ் பண்ணுறாரு. அப்போது இங்கே 3ன்னு மாதிரி இருக்கும். இஃப் டோட்டல் ப்ராஃபிட் ஏர்ன்ட் அட் தி எண்ட் ஆஃப் 8 years அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது பேலன்ஸு இயர்ஸை ஃபில் பண்ணிக்கலாம். எண்ட் ஆஃப் 8 years. அப்போ பேலன்ஸ் இங்கே 3 years, இங்கே பேலன்ஸு 5 years. இங்கே பாருங்க, 3 years ஆல்ரெடி இவர் வரல. அடுத்து ஒரு 2 years, 5 years இருந்துட்டார் அப்படின்னா இங்கே பேலன்ஸு 3 yearsன்னு சொல்லி வரும். டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 69,200ன்னு கொடுத்துருக்காங்க. தென் ஃபைண்ட் தி ப்ராஃபிட் ஷேர் ஆஃப் ஒய்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரைட். இப்போ ரேஷியோ எடுக்கலாம். இங்கே பாருங்க, 15 + 3 × 4.5 13.5. 15 + 13.5ங்கிறது 28.5. அடுத்து இங்கே பாருங்க, 3 × 4 12, 5 × 5 25. அப்போ டோட்டலாக என்ன வரும்? 37ன்னு வரும். இங்கே பாருங்க, 6 × 2 12, 3 × 3 9. அப்போ டோட்டலாக இங்கே 21ன்னு வரும். இப்போ டோட்டல் ப்ராஃபிட் ஷேர் பார்க்குறோம். நமக்கு ஃபைனலாக என்ன கேட்குறாங்க? ப்ராஃபிட் ஷேர் ஆஃப் ஒய் சொல்லி கேட்குறாங்க. ப்ராஃபிட் ஷேர் ஆஃப் ஒய் என்னது? 37. இப்போ டோட்டலாக பாருங்க, இதோட டோட்டல் வந்து 86.5ன்னு வரும். இந்த 86.5 தான் 69,200. இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க? ஒய்க்கானது கேட்குறாங்க. 37 எவ்வளோன்னு சொல்லி பார்க்கணும். 37. இப்போ ஜஸ்ட்டு இதை 2ஆல் மல்டிபிள் பண்ணி பாருங்க. 2ஆல் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா 173ன்னு ஆகும். அப்போது இதே இல்லாத நம்ம ஏதாவது ஒன்று 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கணும். இங்கே 37னா நமக்கு என்ன வரும்? 74ன்னு ஆகும். ரைட். இப்போ பாருங்கள், 17 அங்கே 692ன்னு இருக்குது. இங்கே ஃபஸ்ட்டு 17 இருக்குது. இப்போது இதை 4ஆல் மல்டிபிள் பண்ணால் நமக்கு 68 வரும். சரிங்களா? இப்படி தான் அதை கெஸ் பண்ணணும். 4ஆல் மல்டிபிள் பண்ணால் 68 வரும். அப்போ பேலன்ஸ் இந்த 3யும் 4ஆல் மல்டிபிள் பண்ணால் 12 வரும். 68னா 680 + 12 692ன்னு வந்துடும். 692ன்னு வந்துடும். அப்போ இதை டேரெக்டாக சால்வ் பண்ணோம் அப்படின்னா 4 2 0 இருக்கு, 400. இப்போ இந்த 400 × 74 74 × 400. இப்போ இந்த 4ஆல் மல்டிபிள் பண்ணால் 280 வரும். 4 × 70 280. தென் 4 × 4 16. 280 + 16 296. இந்த 2 0 அப்படியே போட்டலாம். அப்போ 29,600ங்கிறது ஒய்யோட ஷேர். 4th ஆப்ஷன் 29,600. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸ்பீட் ஆஃப் போட் இன் ஸ்டில் வாட்டர் இஸ் 1/3 more than the upstream speed of boat. If the boat can travel 380 km downstream in 19 hours, then find the speed of stream ன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட்டு போட் அண்ட் ஸ்ட்ரீமுக்கு போட்டு, வாட்ரு, டவுன் ஸ்ட்ரீமு,
upstream. இதோட ஸ்பீட் நம்ம பார்க்கலாம். boat speed in still water 1/3 more than the upstream speed ன்னு சொல்றாங்க. அப்போ இங்க 3x அப்படின்னா போட்டோட ஸ்பீட் என்னவா இருக்கும்? 4x ன்னு சொல்லி இருக்கும். இப்போ பாருங்க போட் மைனஸ் வாட்டர் தான் அப்ஸ்ட்ரீம். அப்போ இங்க போட் ஸ்பீடு 4x, இங்க 3x இருக்கு. அப்போ வாட்டர் என்ன தான் வரும்? x தான் வரும். அப்படின்னா தான் 4x minus x equal to 3x அப்படின்னு சொல்லி போட முடியும். அடுத்து if the boat can travel 380 km in downstream in 19 hours சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த downstream speed என்னவா வரும்? 5x 380 கிலோமீட்டரை 19 ஹவர்ஸ்ல போகுது. இது சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 20ன்னு வரும். அப்போ 20ங்கிறது டவுன்ஸ்ட்ரீம் ஸ்பீடு. சரிங்களா? இந்த 5xங்கிறது 20 அப்படின்னா 4x என்ன வரும்? 16, எக்ஸோட வேல்யூ 4ன்னு வரும், 3xோட வேல்யூ 12ன்னு சொல்லி வரும். ரைட். இப்போ நமக்கு ஃபைனல் என்ன கேட்குறாங்க? ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீம் தான் கேட்குறாங்க. ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீம்னா வாட்டரோட ஸ்பீடு 4. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 4 km/h. இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Total number of students in 3 sections X, Y and Z of class 6 is 240. The average marks obtained by all the students in class 6 is 109. Average marks obtained by students of section Y and Z is 113 1/3. And average marks obtained by students of section X is 96. Find the number of students in section X ன்னு கேட்குறாங்க. அப்போ டோட்டலாக 3 செக்ஷன் இருக்கு கிளாஸ் 6ல். அதோட டோட்டல் என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா 240 கொடுத்துட்டாங்க. அப்புறம் 6ல் ஒய்என் இசட்டுக்கு ஒரு ஆவரேஜ் இருக்கு, எக்ஸுக்கு ஒரு ஆவரேஜ் இருக்கு, டோட்டலா ஒரு ஆவரேஜ் இருக்கு. சரிங்களா? இதை வச்சு நமக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா எக்ஸோட டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எது கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ் எடுத்துக்கலாம். எக்ஸோட ஆவரேஜ் எவ்வளோ? 96. ஒய் அண்ட் இசட்டோட ஆவரேஜ் எவ்வளோ? 113 1/3. இந்த 113 3ஆல் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? 339. 339 + 1 340 divided by 3. அடுத்து டோட்டலா அந்த செக்ஷனோட ஆவரேஜ் எவ்வளோ? 109 சொல்லி கொடுத்துருக்காங்க. 109. இப்போ இங்கே டிவைட் பை 3 இருக்கு. அப்போ இது ரெண்டையும் 3ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிறோம். இப்போ எக்ஸோட ஆவரேஜ் 96, 3ஆல் மல்டிபிள் பண்ணால் என்ன ஆகும்? 3 × 90 270, 3 × 6 18, 288 ஆகும். இங்கே 340 அப்படியே தான் இருக்கும். ஏன்னா 3ஆல் மல்டிபிள் பண்ணால் இந்த 3 கேன்சல் ஆகிடும். இப்போ அடுத்து டோட்டல் ஆவரேஜ் 109 இருக்குது. அது 3ஆல் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 100க்கு 300, 9க்கு 27, 327 ஆகும். இது எக்ஸுக்கு, இது ஒய்என் இசட்டுக்கு, இது டோட்டலு. இப்போ மைனஸ் பண்ணுங்க. 340லேருந்து 327 போச்சுன்னா பேலன்ஸ் வந்து 13 அப்படின்னு ஆகும். இங்கே பாருங்க, இங்கே 27 இருக்கு எக்ஸ்ட்ரா, 300 எக்ஸ்ட்ரா 27 இருக்கு, அங்கே ஒரு 12 இருக்கு. அப்போ 27 + 12 39. இப்போ இது 13x 39x அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 52xன்னு வரும். 52x. அப்போ டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் என்னது? 52x. இதுதான் என்னது? 240. இப்போ நமக்கு எக்ஸோட ஸ்டூடெண்ட்ஸ் தான் கேட்குறாங்க. எக்ஸோட ஸ்டூடெண்ட்ஸு 13. எக்ஸ் எவ்வளோன்னு சொல்லி பார்க்குறோம். இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் கேன்சல் ஆகிடும். 13ஆல் சால்வ் பண்ணோம் அப்படின்னா 4னா இங்கே 60. அப்போ டோட்டலாக எக்ஸில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க? 60. தேர்ட் ஆப்ஷன். அடுத்து 10th கொஸ்டின். இதை ஹோம்ஒர்க் எடுத்துக்கோங்க. ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.